अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 17ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, சதுர்த்தி திதி தேய்பிறை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். பிரச்சனைகள் தீரும். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு? குரு பார்வையில் சந்திரன், சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன். அற்புதமான நாள். யாருக்கெல்லாம் அற்புதம்னா கோல்டன் டே அப்படின்னு யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்கு, ரிஷப ராசிக்கு, கன்னி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரா இருக்கு. யாருக்கு இன்றைய நாள் சுப விரயங்கள் ஏற்படும்? படிப்புக்காக, எழுத்துக்காக, செடிகளுக்காக, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தனுசு, மேஷம், அதுக்கப்புறம் சிம்மம். யாருக்கெல்லாம் இன்றைய நாள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது? கும்பம், துலாம், மிதுனம். யாருக்கெல்லாம் இன்றைய நாள் மிகுந்த பயணத்தையும் அறிவு சார்ந்த எண்ணங்கள் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது? மீனம், விருச்சிகம், கடகம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன விஷயத்த கூட கன்ஃபியூஸ் ஆகும். சில விஷயங்கள்ல மறதி வரும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்ல போனா அது டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதனால எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும், மனோதிடத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு நடக்காம போயிட்டு இருக்கே அப்படிங்கிற கவலை வேண்டாம். அது ஈஸியா உங்களால எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும். ஒரு சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தாலும் அது சரியாகும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எதுவுமே நமக்கு முடியாதுங்கிற நிலைமை இல்லாம எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு எடுத்துட்டு போகக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு முக்கியமான விடைகள் தெரியாம கஷ்டப்படக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் தெரியும். உழைப்பாளிகளா என்ற நாள் இருப்பீங்க. அதனால பெரிய அங்கீகாரம் இருக்கும். அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். காதல் கைகூடும். ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள, குழந்தைகளுக்குள்ள இணக்கம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல் ஏற்றம் கொடுக்கும். நுண்ணறிவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள். பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்திரங்கள் சார்ந்த, டாக்குமெண்ட் சார்ந்த, எழுத்து சார்ந்த, கணிதம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஈஸியா உங்களால முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய விஷயங்களை எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுலயும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது, பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி பெறுவது, புதிய விஷயங்களை எடுத்து ஜெயிப்பது, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும். பெரிய வெற்றியும் அபாரமான ஆதரவும் கொடுக்கக்கூடிய நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய எண்ணங்கள் தோன்றும். புதிய ஆரம்பம் இருக்கும். எல்லா விஷயங்களும் தள்ளி போயின்னு இருக்கக்கூடிய காரியங்கள் இனிமேல நல்லா முடியும். ஆனந்தமான பல காரியங்கள் முடியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க வீணா எடுத்துக்கொள்ளப்படாது. எதுவுமே நம்மளால முடியுங்கிற எண்ணம் வரணும். பொதுவா இந்த மாதிரி என்ன கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி கம்மியா இருக்கும் பொழுதே பொதுவா பிரச்சனைகள் கொடுக்கும். தடை கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். பொதுவா இந்த நாள் பிரயாணங்களை ஒரு சில பேருக்கு மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருமாள் கிட்ட சரணாகதி அடைத்தீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி, எல்லாத்துலயும் வெற்றி. பயங்கர அறிவாளி, பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நமக்கு சாதகமா முடியும். அதனால இன்றைய நாள் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி, அருமையான வெற்றியும் பெரிய மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது இன்றைய நாளில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. சாரங்கபாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மையையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி வேண்டி இருக்கக்கூடிய நாள். பகுத்தறிவு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள். லாஜிக்கல் திங்கிங், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. எடுத்த காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். எந்த விஷயத்திலுமே போராட்ட குணம் இருக்காது. உங்களால ஈஸியா ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.